வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூல நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னாக்கா, ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் இந்தியா. வீல்ஸ் இந்தியா கிடையாது. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த கம்பெனி ரிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரிம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். கார் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும், டிராக்டர் ஆகட்டும், வேற யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், வேற என்னென்னமோ வெஹிக்கிள்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸுக்கு தே ஆர் ப்ரிப்பேரிங். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, வீல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி யூனிக்கான கம்பெனி. ஏன்னா இவங்க காம்படிஷன் அதிகமா கிடையாது. இவங்க ஒண்ணு மேஜர் கம்பெனி, இன்னொரு கம்பெனி இருப்பாங்க வீல்ஸ் இந்தியா. வீல்ஸ் இந்தியாவும் வீல்ஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த SSWL ஸ்டீல் ஸ்ட்ரிப் வீல்ஸ்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியும் வீல்ஸ் பண்றாங்க. அதனால காம்படிஷன் கம்மியா இருக்கு. அது இல்லாம வைட் வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு அவங்க பண்றதால கஸ்டமர் பேஸ் நிறைய இருக்கு. ஸோ இவங்களோட டிமாண்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகட்டும், டீசல் வெஹிக்கிள் ஆகட்டும், பெட்ரோல் வெஹிக்கிள் ஆகட்டும், இல்ல நாளைக்கு ஏதாச்சும் ஹைட்ரஜன் பவர்டு வந்தாலும் ஓகே, இல்ல ஹைபிரிட் வெஹிக்கிள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வீல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வீல்ஸ் இவங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. ஸ்டாக் வியூல இன்னைக்கு என்னன்னாக்கா, டேஸ் ஹை பாத்தீங்கன்னாக்கா 193, லோ வந்து 190. அப்புறம் 52 வீக் ஹை வந்து 280ல இருக்கு. 52 வீக் லோ வந்து 167. ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 299ல இருக்கு. அப்புறம் டிடிஎம் பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா 15.8ல இருக்கு. செக்டார் பிஇ வந்து 18. ஸோ இது வந்து ஃபேர்லி வேல்யூடு. ஸோ பிஇ 15ன்றது நம்ம கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம், இஃப் அதர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்ததுனாக்கா. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு அது ஒத்து வருது. ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னாக்கா, எஃப்ஐஐ இன்க்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங். அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை அதிகப்படுத்திட்டே வராங்க. அதாவது ஒவ்வொரு குவார்டருக்கும் ஷேர்ஸை வாங்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்ல. ஸோ அதெல்லாம் என்ன இண்டிகேஷன்னாக்கா, இந்த ஸ்டாக் வந்து நல்ல growth ஆகும் ஃபியூச்சர்ல அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான இண்டிகேஷன் அது. அப்புறம் டிஐஸ் வந்து ரெடியூசிங் தேர் ஷேர் ஹோல்டிங். ஸோ டிஐஸ் எது குறைச்சிருக்காங்கனாக்கா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது மல்டிஃபோல்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக். அதனால ப்ராஃபிட் புக்கிங்ல தான் குறைஞ்சிருக்கும். மற்றபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் நத்திங் மச் மேஜர். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிக்ஸாக் பேட்டர்ன் மெயின்டைன் ஆயிருக்கு. சம்வேர் அக்டோபர் 2023ல வந்துட்டு உங்களுக்கு 300 பிளஸ் டச் மேலே போயிருக்கு மேக்ஸிமமா. அதுக்கப்புறமா அக்டோபர் 2000 இல்ல ஜூலை 2025ல பார்த்தீங்கன்னாக்கா 280 வரைக்கும் போயிருக்கு. இப்போ கரெக்ஷன் ஆகி 192ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் தான் நான் சொல்லுவேன். அது ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அனலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, பை கால் கொடுத்துருக்காங்க. அதனால இது 100% காமிக்குது. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாஸ்ட் ஒரு வருஷமா கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. 2%ல இருந்து 15% வரைக்கும் கம்மியா இருக்கு. பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவங்க இன்னும் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க 20%. அப்புறம் டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது பியூர்லி ட்ரேடர்ஸ்க்கு. யாராவது பல்கா வாங்கியிருந்தாங்கன்னாக்கா, பிவர் பாயிண்ட் 189, ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம் 192, அப்புறம் 197. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா 187ல இருந்து 183 வரைக்கும் சப்போர்ட்ல இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ் 190லையும் 200 டேஸ் 220லையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பியூர்லி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நம்ம இதை ஸ்கிப் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பைன்னு போட்டிருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் கெட் அட்ராக்டட். எதனாலனாக்கா, ஒன்று இவங்க ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐஐ. இன்னொன்று மெட்ரிக்ஸ் நல்லா இருக்கு கம்பெனிக்கு, பிஇ நல்லா இருக்கு, அவங்களோட காம்படிஷனும் கம்மியா இருக்கு கன்சிடரபிளா. அதனால ஃபோரம்ல போய் நீங்க போஸ்ட்ல பப்ளிக் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தவங்க என்ன போடுறாங்கன்ட்டு ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்கலாம். இது எல்லாமே மணி கண்ட்ரோல் டேட்டா தான். ஃபினான்ஷியல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ரெவென்யூ வைஸ் ஒரு மாதிரி ஃபிளாட்டா தான் இருக்கு. ஒரு மாதிரி சேச்சுரேட்டட் நினைக்கிறேன். 2023ல பாருங்க, 24 பாருங்க, 25 பாருங்க, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எதுவும் எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகல, மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ஓகே. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர்ட்ட எவ்வளோ இருக்கு? 61% இருக்கு. எஃப்ஐஐ 8.7% இருக்கு. டிஐ 4.6% இருக்கு. பப்ளிக் கிட்ட 14% இருக்கு. இப்போ இதுல எஃப்ஐஐ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல எஃப்ஐஐ செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மார்ச் 2025ல 6.71% இருந்தது. ஜூன்ல வந்து 7.9% அதிகப்படுத்திருக்காங்க. செப்டம்பர்ல வந்து 8.73% அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ எவ்ரி குவார்டருக்கு இவங்க ஸ்டாக்கை வாங்கி பயன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்றதுனாக்கா, இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. எஃப்ஐஐ நிறைய growth போடுறது எதனாலனாக்கா, அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தான். ஸோ
இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது நல்லா ரைஸ் ஆகும். நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்றது. கொஞ்ச நாளுன்றது வாரமா இருக்கலாம், நாளா இருக்கலாம், இல்ல மாசமா இருக்கலாம். நம்ம அத பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னாக்கா நம்ம வேல்யூ இன்வெஸ்டர். நம்மளுக்கு இந்த ஸ்டாக் இப்போ இந்த ட்ரேட்ல வேல்யூவா இருக்கு. அதனால நம்ம இத கன்சிடர் பண்ண போறோம். நான் கூட இன்னைக்கு ஒரு 2 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இதுல. பியர் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் நோன் காம்படிஷன் அதிகமா இல்ல. மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். இப்போதைக்கு வீல்ஸ் இந்தியா ஒண்ணு இருக்கு. அது கூட 854 ரூபீஸ்ல இருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து 193ல இருக்கு. ரெண்டுமே பிஇ கன்சிடரபிள் ரேஞ்சில தான் இருக்கு. இது 193ன்றதால ஈஸியா நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக். ஸ்டாக் வந்து ஃபேர் வேல்யூவேஷனும் பிஇ வந்து கரெக்டா இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில இருக்கு. கன்சிடர் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு நம்ம கண்ண மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ நன்றி.